ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்வுக்கு உங்களை அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த பாடத்தில் நாம் என்ன கவனித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உண்மையான மெய்யான கண்கண்ட சாட்சிகளாக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் இயேசுவோடு இருந்தபோது கூட இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து பேசும்போது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் துக்கப்பட்டார்கள் என்றும் அதை அவர்கள் நம்பவில்லை என்றும் நிறைய வசனம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். அவர்கள் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த மரியாளை அவர்கள் நம்பாமல் போனார்கள். கல்லறையில் போய் அந்த சிலைகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை பேதுரு கண்டு இயேசு உயிரோடு வந்து விட்டார் என்ற அந்த நிமிஷம் நம்பினாலும் கல்லறையை விட்டு வெளியில் வந்த உடனே மறுபடியும் அதை நம்பாமல் போயிட்டான். இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அவங்க நம்பலை. இன்னும் சொல்ல போனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 50:51 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்ணுறதுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த நேரம் விட்டுட்டு ஒருத்தர் ஓட ஆரம்பித்தானுங்க. ஸோ இயேசுவினுடைய ஊழியத்தின் நாட்களிலே நம்பவில்லை. இயேசுவானவர் கைது செய்யப்படுகிற போது அவருக்கு துணை நிற்காமல் ஓடி போயிட்டாங்க. இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு வந்தார் என்பதை கண்கண்ட மகதலேன மரியாள் சொன்னதை நம்பவில்லை. அவர்கள் கல்லறையில் போய் அந்த சீலையை பார்த்த பிறகும் நம்பவில்லை. எம்மாவூருக்கு போகிற வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மறுரூபமான முறையில் அவர்கிட்ட பேசினார், அப்பமும் நம்பலை. அவர்கள் மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகள் இயேசு பற்றி சொன்னதை பற்றி அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு, அதை அவர்கள் நம்பலை. இயேசுவானவர் பூட்டின அறையிலே வந்து அப்போஸ்தலர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு தரிசனமானார், தோமா நம்பல. அதுக்கடுத்து கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தரிசனமாகியிருக்கிறார். பேதுரு மற்றும் 12 அப்போஸ்தலர்களுக்கு அவர் தரிசனமாகியிருக்கிறார். அது இல்லாமல் இயேசுவானவர் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் 40 நாள் உயிரோடு இருந்தார் இல்லையா, இந்த பூமியில் அந்த 40 நாள் அளவும் பல்வேறு சூழ்நிலைகளிலே தொடர்ந்து அப்போஸ்தலருக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை பேசினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பேசுகிறது. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எவ்வளோ அழகான வசனம் இல்லை? 40 நாள் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போது இத்தனை முறை அவங்களுக்கு நான் என்னை நம்புங்க, நான் உயிரோடு வந்துட்டு நம்புங்க, கொஞ்சமாக நம்புங்க அப்படின்னு ஏன் அவங்களுக்கு திரும்ப 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 அவங்களுக்கு தரிசனமாகணும்? காரணம் என்ன? அடுத்தாப்புல வேறு யாருன்னா போய் பார்த்துருக்கலாம் இல்லை, வேறு யாருன்னா போயிருக்கலாம் இல்லை. ஏனென்றால் இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் மெய்யான சாட்சிகளாக ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஊழியத்தை ஆரம்பித்த அந்த காலத்தில் இருந்தே அவர்களை தம்மோடு கூட வைத்து கொண்டார் என்பதாக நாம்
யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியினாலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கடைசி வசனத்தில் சொல்றார் 15ஆம் அதிகாரத்தில். இப்போ நாம் ஒட்டுமொத்தமான ஒரு முடிவுக்கு வரலாம். இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது பேசினார், அப்போதும் அவர் உயிர்த்ததில் நம்பலை. கைது பண்ணும்போதும் ஓடிவிட்டாங்க, யாரும் நிற்கலை. ஏன்னா அவர் உயிர்த்தது மேலே நம்பிக்கை கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட சாட்சிகள் சொன்னதையும் அவர்கள் நம்பவில்லை. இப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களுடைய சாட்சியை நாம் எப்படி நம்புவது? இதுதான் கேள்வி. புரியுதாப்போ? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கும்பொழுது அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் குறித்து பேசினார், நம்பலை. ஆண்டவர் இயேசுவை கைது செய்யும் போது இடறி ஓடினார்கள், அப்போ நம்பலை. இயேசு சொன்னபடியே வேத வாக்கியின்படி அவர் மரித்தார், வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இது நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ இயேசுவான உயிரோடு எழுந்த பிறகு அதை பார்த்தவங்க சொன்னாங்க, நம்பல. ஒரு பொம்பளை சொல்லிட்டா, அவ ஏதோ பொய் சொல்றா, விட்டுடலாம். அப்போஸ்தலர்களே பிரதானமாய் இயேசுவோடு எப்போதுமே போக்குவரத்து வைத்து கொண்டிருந்த பேதுருவானவன் பார்த்திருக்கிறான், யோவான் பார்த்திருக்கிறான். இவங்க சொல்றாங்க மற்றவங்கள்ட்ட, நாங்க இயேசுவை கண்டோம், இயேசு அங்க நிற்கிறாரு, நாங்கள் ஆவியை காண்பதாக பயப்படுறாங்க. இந்த 11 பேரும் போய் தோமாட்ட சொல்றாங்க, அவங்களையும் நம்பலையே. இவ்வளவு அவநம்பிக்கை இருக்கிற இவங்களை ஏன் இயேசுவான தம்முடைய சாட்சிகளாக நிலைநிறுத்துகிறார்? இவங்க சாட்சி எப்படி நாம நம்புறது? இன்னும் 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். 5ஆம் வசனம் கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8ஆம் வசனம் கவனிங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பவுலுக்கும் தரிசனமானார். இத்தனை முறை தரிசனமான இயேசுவை இவர்கள் நம்பவே இல்லை. சகோதரர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது கவனிங்க. இத்தனை முறை ஆண்டவர் இயேசுவானவர் தரிசனமாகியிருந்த போதும் கூட பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அது 3 வருஷம் என் தொழிலை விட்டுட்டேன், என் குடும்பத்தை விட்டேன், என் ஊர் மக்களை விட்டேன், என் இனஜன பந்துக்களை விட்டுட்டேன். இவர் நம்மளை காப்பாற்றுவார், ஆதரிப்பார், ரட்சிப்பார், நம்மளை மேன்மையாக வச்சுக்குவார் என்று சொல்லி இவரை நம்பி நான் வந்துட்டேன். ஏமாந்து போயிட்டேன், மோசம் போயிட்டேன். இனிமேல் எனக்கு என்ன வேலை? பழையபடி என்னுடைய வலையை நான் போய் தேடுவேன், என் படகை நான் போய் கண்டுபிடிப்பேன். அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என்னுடைய தொழில், அதுதான் என்னுடைய குடத்தொழில் என்று சொல்லி 21ஆம் அதிகாரத்தில் யோவான் 2வது வசனம் வாசிக்கிறேன். சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் என்று வசனம் வருது. இத்தனை நம்பிக்கை இல்லாத இந்த மக்களுடைய சாட்சியை நான் எப்படி நம்புவது என்று உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவங்களே நம்பலையாங்க, இவங்க சொல்கிறத நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சகோதரர்களே, இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? முதல்ல நாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு கண்கண்ட சாட்சிகளாகிய இவர்கள்
மற்ற எல்லாரையும் விட உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் முதல் தகுதி அவங்களுக்கு. இவர்கள் தான் உண்மையானவர்கள். எப்படி உண்மையானவங்க அப்படின்னா, தாங்கள் சொல்லுகின்ற காரியங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்படாம ஒன்னோடு ஒன்று பொருந்தி போகிறதா இருக்கிறது. மத்தியை சொல்றதுக்கும் மார்க்கு சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லை. மத்தியை சொன்னதுக்கும் யோவான் சொல்வதுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்க சுவிசேஷ புத்தகத்தை படிப்பீங்கன்னா மத்தியில் படிக்கிறதா மார்க்கில் படிப்பீங்க. மார்க்கில் சொல்லிக்கிறது லூக்கா எழுதியிருப்பாரு, லூக்காவில் எழுதியிருக்கிறது யோவான் எழுதியிருப்பான். இந்த நாளுக்கு எதிர வித்தியாசம் இருக்கான்னா இல்லை. இன்னைக்கு ஒரு உதாரணம், ஒரு கொள்ளை நடந்துச்சு, ஒரு கொலை நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படிங்கிறத மீடியாக்கள் பயங்கரமாக என்ன பண்ணோம், டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு காட்டுவாங்க. இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் இருக்குது. டிவி ஒன்று தான், ஆனால் அதில் இருக்குது நிறைய சேனல். நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு சேனலில் பார்த்தா ஒரு 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லுவான். அதே இன்னொரு சேனலில் பார்த்தா 2 பேருக்கு கை உடைஞ்சிச்சு, 4 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, 2 பேர் மரித்ததாக தகவல் அப்படிம்பா. அடுத்த சேனல் திருப்பினீங்கன்னா இவங்க 2 பேர் சொன்னது ஒன்றுமே இருக்காதுங்க, புது கதையை விடுவான். ஸோ ஒரே நிகழ்ச்சியை படம் பிடிக்கிற ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் ஒத்த கருத்துக்கள் இல்லை, வித்தியாசமான கருத்துக்கள். ஒரு செய்தித்தாள் எடுத்துங்க, டெய்லி எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது? இந்த எல்லா பேப்பருமே ஒரு நிகழ்ச்சியை ஒரே மாதிரி போடுறாங்களா? இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி கருத்துக்கள் மோதல்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற அந்த 4 ஆசிரியர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் பயணம் பண்ண இடங்கள், தங்கின இடங்கள், அவர் சந்தித்த மக்கள், அவருடைய கைது, அவரை அடித்தது, அவரை காயப்படுத்தினது, அவரை அவமானப்படுத்தினது, சிலுவையிலே அறைந்தது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது, எல்லாவற்றையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 ஆசிரியர் மாத்திரமே எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்துக்கு சுவிசேஷ புத்தகம் என்று பேர். இந்த 4 ஆசிரியர்கள் ஒரே அறையில் உட்கார்ந்து எழுதல, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரே அறையிலே எழுதல, ஒரே காலகட்டத்தில் அவர்கள் எழுதல. ஆனால் மார்க்கு சொல்லுகிற பெயருக்கும் யோவான் சொல்ற பெயருக்கும் வித்தியாசம் இருக்காது. மத்தேயு சொல்லுகிற இடத்திற்கும் மார்க்கு சொல்லுகிற லூக்கா சொல்லுகிற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. இயேசு பிறந்தது பெத்லகேம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒரே மாதிரி சொல்லுகிறார்கள். இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் கன்னிகை 4 பேரும் ஒரே மாதிரி அந்த ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. பிலாத்து தான் விசாரித்தான், 4 பேரும் ஒரே மாதிரி ரெக்கார்டு பண்றாங்க. அப்படின்னா இந்த 4 பேர்ல 2 பேர் அப்போஸ்தலர்கள், மத்தேயுவும் யோவானும் அப்போஸ்தலர்கள். இதுல மார்க்கு, லூக்கா 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் இவர்கள் அப்போஸ்தலர்கள் கிடையாது. இவர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லலாம், சீஷர்கள் என்று சொல்லலாம். அன்பானவர்களே, ஆனால் இவங்க சொல்லுகிற கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆகவே தான் இவங்களுக்கு நான் சொன்னேன், இவர்கள் முதல் குவாலிஃபிகேஷன் என்னடன்னா உண்மையானவர்கள் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறேன். சரி, இப்போ மத்தேயு அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கிறார் இல்லையா, சுவிசேஷ புஸ்தகம். இந்த மத்தேயு ஆண்டவராகிய பிறப்பு தொடங்கி அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அப்புறம் பரமேறி செல்லுதல், இது வரைக்கும் 28 அதிகாரங்கள் இதை வரைக்கும் சொல்லி கொண்டு வருகிறார். இவர் இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினார் அப்படின்னா யூதர்களுக்கு எழுதுகிறார். யூத கிறிஸ்தவர்கள், அதாவது அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு, எப்பா மேசியான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களே, அந்த மேசியா தான் அந்த இயேசு கிறிஸ்து, அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு அந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுறாரு. அவர் இது எப்போ எழுதினாருன்னா கிபி 60லிருந்து 65 எழுதினார். அதாவது எருசலேமுடைய அழிவுக்கு முன்னால் எழுதினார். அதே மாதிரி மார்க்கு 55 கிபி 55லிருந்து 60 வரைக்கும் எழுதுறாரு. அது அவர் ரோமர்களுக்கு எழுதினார். அதை தாண்டி லூக்கா கிபி 60லிருந்து 62 வரைக்கும் எழுதினார். தெயோப்பிலுவே என்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குன்னு சொல்றாங்க, அது ஒரு பிரஜாதியர்களுக்கு எழுதியிருக்கிறார். யோவான் 85லிருந்து
95 வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அவர் இயேசு தேவகுமாரன் என்று எழுதுகிறார் கிரேக்கர்களுக்கு. இதில் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், ஊழியம், அடக்கம் இது எல்லாம் எழுதியிருக்கும் போது அவர்களுடைய அத்தாட்சிகள், அவங்க கொடுத்திருக்கிறதான அந்த தகவல்கள் மிக 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 உண்மையாய் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் எப்படி நம்பத்தகுந்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள்? நம்ம முதல்ல டிஸ்குவாலிஃபைடு ஒன்று பார்த்தோம். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் நம்பலைங்க, அவங்களே நம்பாது ஒன்று நமக்கு சொல்லும்போது எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு பார்த்தா, அந்த நம்பாதவர்கள் தான் நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு வலிய வந்து பேசுகிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் நான் கொடுக்குற அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் வீட்டில். 2வது அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கிறேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுருவானவன் பெந்தேகோஸ்து நாளிலே பேசும்போது மறைவிடத்தில் பேசலை, ஒளிப்படத்தில் பேசலை. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அதை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் இயேசுவானவருடைய மரணத்துக்கு பிறகு பூட்டின அறையிலே இருந்தார்கள். அங்கதான் பேதுரு போய் சொல்றான், எம்மாவூருக்கு போற வழியில் நான் இயேசுவை பார்த்தேன்னு. வெளியில வர பயம், அடிச்சிடுவாங்களோ கொன்னுடுவாங்களோ என்ற பயம். அந்த பயத்தின் மிகுதியினாலே ஒரு வீட்டுக்குள் உட்கார்ந்து அது அறையை பூட்டி கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது பேதுருவானவன் பேசுகிற அந்த பேச்சு இருக்கிறதே சாதாரண இடத்துல இல்ல. லட்சக்கணக்கான யூதர்கள் குழுமி இருக்கிற பெந்தேகோஸ்து நாளிலே பகிரங்கமாக பேதுருவானவன் தைரியமாய் பேசினான். இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னான். நாங்கள் சாட்சிகள். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னான். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். சகோதரர்களை, ஒன்று யோசித்து பாருங்க. எதை மறுத்தார்களோ, எதை நம்புவதற்கு தயாராக இல்லையோ, அந்த நம்பிக்கை அற்றுப்போன விஷயத்திற்கு கொஞ்சம் கூட பயப்படாம, கொஞ்சம் கூட அஞ்சாம தைரியமாய் பேசுகிறான். நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்க கொலை பண்ணீங்க. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே என்று தைரியமாய் பேசுகிறான். ஒருவேளை யாராயிலும் பணம் கொடுத்து, பேதுரு நீ இப்படி பேசனா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்ப்பா, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய யோசனையில் அப்போஸ்தலர்கள் இது பேசியிருப்பாங்களா? ஒரு கோணத்தில் பார்க்கலாமே. ஒருவேளை இந்த பூமியில் ஒரு பேர் வரணும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக பேசியிருப்பாங்களா? யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தார் அல்லது தேவனானவர் அவர் எழுப்பினார் என்று சொன்னதற்காக அவளுக்கு ஏதாயிலும் பணம் வருமானம் கிடைத்ததா? இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் எப்படி தெரியுமா? பணத்தை தேடி ஓடுகிறார்கள். பணத்துக்காகவே ஊழியம் பண்ணுற கூட்டம் நிறையா இருக்குது. பணத்துக்காகவே. பணம் தான் பிரதானம், புகழ்ச்சி பிரதானம். ஒருவேளை புகழுக்காக அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களோ அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் அதுக்கு வந்து சளைத்தவங்கல்ல. ஒரு பேர் வருதுங்க, யாரோ ஒரு எக்ஸ்ன்னு இருக்காரு, யாரோ ஒரு ஒய் அப்படின்ற இருக்காருன்னா அவர் பேர் ஒரு எக்ஸ் ஒய்ன்னு போட்டால் ஒத்துக்க மாட்டார். அதுக்கு முன்னால் எதனா ஒன்று வரணும், அதுக்கு பின்னால் ஏதாவது ஒன்று வரணும், அல்லது பேருக்கு கீழே ஒரு அடைமொழி வரணும். அதை மக்கள் விரும்புகிறார்கள். ஒருவேளை அது பிஷப்னு போட்டுக்கலாம், ரைட் ரெவரண்ட் லைக் தட், ஏதோ ஒன்று போட்டுறாங்க. அப்படி போட்டால் தான் பெருமை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்போடு வந்த அப்போஸ்தலர்கள் அப்படி தங்களுக்கு பணமோ
பதவியோ புகழோ கிடைக்கும் என்று யாரும் எதையும் நம்பி அவர்கள் வரவில்லை. காசு இல்லாமல் ஊழியம் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஏப்பா, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது, என்கிட்ட பொண்ணும் கிடையாதப்பா, என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் எழும்பி நடக்க சொல்லுகிறேன். அப்போது அவங்கள்ட்ட போதுமான பணம் வசதி இல்லை, பணம் இல்லை அவங்கள்ட்ட. அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் என்று சொல்லுகிறார். இழிவான ஆதாயத்திற்காக அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பணமே இல்லை, பணம் இல்லாமல் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்போ பணத்துக்காக வேலை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்? ஏன்ட்டு வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை பேதுரு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதோடு நிறுத்தலை, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லும் போது கூட இழிவான ஆதாயத்துக்காக அந்த ஊழியத்தை பண்ணிடாதீங்கப்பா. இழிவான ஆதாயத்தை நீங்கள் எப்போதுமே இச்சிக்க கூடாது என்று பேதுருவானவர் அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய காலத்திற்கும் அப்போஸ்தலருடைய காலத்துக்கும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பணம் அவர்களுக்கு பிரதானமாய் இருக்கவில்லை, ஆனால் இந்த காலத்தில் பணம்தான் பிரதானமாய் இருக்கிறது. ஊழியத்துக்கு வந்துட்டா இன்றைக்கி நடந்து, நாளைக்கு சைக்கிளில், அதுக்கடுத்து ஸ்கூட்டரில், அதுக்கடுத்து காரில், அதுக்கடுத்து ஃப்ளைட்டில், அப்படி போகிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தின் வளர்ச்சி என்று எண்ணுகிறார்கள். ஆனால் தேவனுடைய கண் கண்ட சாட்சிகள் அப்படி இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சரி, பணத்துக்கு வேலை செய்யலைங்க, ஒருவேளை புகழுக்காக அவங்க வேலை பண்ணியிருப்பாங்களா? இந்த கோணத்தில் நாம் பார்க்கலாமே. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது கவனிங்க, மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. இன்னைக்கு எப்படி கட் அவுட்டுக்குன்னா குறை, பேனர்களுக்குன்னா குறை, ஒரு கை துண்டு பிரசுரமாக இருந்தாலும் கூட அதில் தம் பேர் பெருசாக இருக்கணும், அதில் பட்ட பேர் இருக்கணும், முன்னால் ஏதாயிலும் இருக்கணும், பின்னால் ஏதாயிலும் இருக்கணும். புகழ் பணம் மயக்கத்திலே இந்த ஊழியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்ப கால ஊழியம் அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவர்கள் ஆதாய தொழிலாக எண்ணாமல் அர்ப்பணிப்போடு கூட ஊழியம் செய்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் மனிதருடைய அந்த விளம்பரங்களை அவர்கள் தேடவே இல்லை. சுய விளம்பரத்தை அவர்கள் நாடாதவர்களாக இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை கவனியுங்கள். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல்
கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இன்னைக்கு பிரசங்கம் பண்றவங்க அப்படி கிடையாது. தங்களையே புகழ்ந்து பேசுறாங்க, தங்களையே பெருமை பேசிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு சுய விளம்பரங்களை ஒரு கிரீடமாக அவர்கள் அணிந்து கொள்ள விரும்புகிறார்கள். தங்களையே முன்னிறுத்தி பேசுகிறார்கள். தேவ வசனம் அப்படி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாத காரணம், நம்முடைய அப்போஸ்தலர்கள் தங்களை குறித்து அவர்கள் பேசவில்லை. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்க கவனியுங்கள். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றி சாட்சி சிறந்த வசனிப்போடையாவது ஞானத்தோடையாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடு உங்களிடத்திருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி பண்ணப்பட்டதாய் இருந்தது. அதனால தான் அப்போஸ்தலர்கள் இன்றைக்கும் அவர்கள் மெய்யான சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவங்க மட்டும்தான் நம்ப தகுந்த சாட்சிகள். நாம் எல்லாம் சாட்சிகள் அல்ல, நாம் விசுவாசிகள். அவர்கள் சொன்னதை கேட்கணும், அவங்க சொன்னதின்படி நடக்கணும். அதுதான் நமக்கு. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசலையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, கவனிங்க, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஆகவே பேசுறது கூட ஒரு கவர்ச்சி இருக்கு, ஒரு நூதனம் இருக்கிறது. அந்த பேச்சில் ஒரு வித்தியாசமான முறையில் பேசுறது இல்லை. பேசுகிற மாதிரி பேசுங்க, வேத வசனத்தை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, அது கிரியை செய்யும். என்னுடைய மிகுதியான அந்த ஆக்ஷனால், என்னுடைய மிகுதியான அந்த வார்த்தை ஜாலத்தினால நான் ஜனங்களை நான் கவர்ந்து விடுவேன் என்று எண்ணுவது வேறு. தேவனுடைய வசனங்களை நிதானமாய் போதிப்பது என்பது வேறு. நிதானமாய் பகுத்து போதியுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல பாடத்துக்காக நன்றி அப்பா. நாங்கள் அப்போஸ்தலருடைய மெய்யான சாட்சியை இப்போது நாங்கள் சோதித்து அறிந்து அதிலே அவர்கள் பணாசை இல்லாதவர்களாய், உலகத்திலே புகழ்ச்சி பெற விரும்பாதவர்களாய், தங்களை ஒரு கந்தையாய் குப்பையாய் அர்ப்பணித்திருக்கிறார்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் இந்த பூமியிலே எங்களை வெறுமையாக்கி எங்களை ஒன்றும் இல்லாதவர்கள் என்று உம்முடைய சமூகத்தில் நிறுத்தும்படி எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு மனத்தாழ்மையை தர வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபையும் உமது இரக்கமும் தகப்பனே தயவாய் கிடைக்க பெற்று ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்கள் எப்போதும் செய்து வருகிறது போலவே இந்த பாடத்தை கவனித்து மீண்டும் மீண்டும் அதை கேளுங்க, மற்றவங்களுக்கும் அதை பிரயோஜனப்படும்படியாக அனுப்புங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.